வெல்கம் டு ஐஎம் கேட சேனல். பிஎஸ்எஃப் ஷார்ட் நோட்டீஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கான அப்ளிகேஷன் டேட்டும் வந்து ஓப்பன் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பிஎஸ்எஃப் ஷார்ட் நோட்ஸ் வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து ப்ரீஃப் நோட்டீஸ் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. எப்படின்னா ஃபிசிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் என்ன பண்ணுறாங்க, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் கமாண்டர் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து மினிஸ்ட்ரி, அதுக்கடுத்து வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வாரண்ட் ஆஃபீஸர் வந்து எடுக்கிறாங்க, பர்சனல் அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹவில்தார் கிளர்க்கு, அசாம் ரைஃபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் டேட் வந்து இன்றைக்கி 1 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9/6/2023 லாஸ்ட் டேட் பொறுத்தளவில் 8/7/2024 வந்து லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் இதுக்கு வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து பிஎஸ்எஃப் ரெக்ரூட் BSF.Government.in அந்த இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான எக்ஸாமை பொறுத்தளவில் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பிஎஸ்டி இருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பிஇடி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் வெரிஃபை முன்னாடியே சொன்னேன் 1-2 டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பே ஸ்கேலை பொறுத்தளவில் 5 லெவலில் இருக்கும். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு 29,992 வரை இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து கிளர்க்கு அந்த இதுக்கு வந்து 25,000 81,000 இருக்கும். டோட்டல் வேகன்சி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் 1526 வேகன்சி. இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போஸ்ட் வைஸ். அது வந்து முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் நீங்கள் வந்து 18 to 25 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ப்ரோ எனக்கு 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அன்ரிசர்வ்டில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. SC/STயாக இருந்தால் ஒரு 5 இயர்ஸ், அப்போ 30 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். SC/STயாக இருந்தால். OBCயாக இருந்தால் 28 வயசு வரை நீங்கள் வந்து போட்டி போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறோ வந்து டவுன்லோட் பண்ணி எதுவும் டவுட் இருந்தால் வந்து கிளியர்ப்பாக செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றையும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை முன்னாடி சொன்ன மாதிரி 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஹவு டு அப்ளையில் வந்து நான் சொன்ன மாதிரி recruit.bsf. அந்த இதில் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து முன்னாடி 200 சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 100 பே பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கு வந்து எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்காங்க, விமன் கேண்டிடேட்டு, அப்புறம் SC/ST, எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்களுக்குலாம் வந்து பேமெண்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோடு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ருபே விசா மாஸ்டர் அந்த இதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா லெவலில் தான் நீங்கள் வந்து காம்பீட் பண்ண போகிறீங்க. ஏன்னா தமிழ்நாடுக்கு வேகன்சி செப்பரேட்டாக ஒதுக்குற மாதிரி எதுவும் வந்து சொல்லலை அவங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்மளுடைய சென்னை குரூப் சென்டர் ஆவடியிலே வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப தூரம் நீங்கள் வந்து அலைய தேவையில்லை. இந்த பாருங்கள், தமிழ்நாடுக்கு வந்து குரூப் சென்டர் சென்னை ஆவடி அந்த ஒரு லொக்கேஷனில் மட்டும் உங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து phase 1, phase 2, phase 3 3 லெவல்லே வந்து எக்ஸாம் வந்து முடிச்சிடுறாங்க. phase 1 பொறுத்தளவில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதாவது ஹைட்டு, வெயிட்டு, ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தான் PSTன்னு வந்து சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னால் உங்களுக்காக வந்து ரன்னிங் வந்து இது கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா phase 2ல் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வந்து 100 மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் 40 நிமிஷமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இதெல்லாம் வந்து phase 2 3லேயே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி முடிச்சுடுறாங்க. அது வேறு நல்லது தான். phase 1 என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயிலுக்கு வந்து 125 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஜஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 77 இருந்தாவே போதுமானது. எக்ஸ்பேண்டில் வந்து 82 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஜஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். போன வீடியோவில் வந்து நம்ம ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து ஃபிசிக்கல் PFT வந்து கண்டக்ட் பண்ண ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்தவரை மேலுக்கு வந்து 1500 மீட்டர் ரேஸ் வந்து 6 நிமிஷம் 30 செகண்டில் ஓடுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி பேராமிலிட்ரிக்கு வந்து 5 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். GDக்குனா நீங்கள் அந்த மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஆஃபீஸர் மாதிரி வர்றதுனால, ஹெட் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அசிஸ்டன்ட்னால இது கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் 800 மீட்டர் வந்து 4 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ரேஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே
ஹைட் வெயிட் எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. ஹைட்டை பொறுத்தளவு வெயிட் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஃபேஸ் 2ல் வந்து வரும். இங்கிலீஷ், ஹிந்தி வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 20, நியூமரிக்கல் ஆப்டிடியூட் 20, கிரிட்டிக்கல் ஆப்டிடியூட் 20, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ஒரு 60. எப்போவுமே எஸ்எஃப்ஜிடிக்கு வந்து நீ எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் தான் கேட்பாங்க. இதுக்கு வந்து நியூமரிக்கல் ஆப்டிடியூட்னா அல்ஜிப்ரா அந்த மாதிரி வந்து வரும். உங்களுக்கு எக்ஸாம் வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் சொல்லிட்டேன். 100 கொஸ்டின் வந்து இது பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து அலாட் பண்ணுவாங்க, அல்லது எஸ்எம்எஸ் ஆர் இமெயில், அதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஸ்கோர்லாம் இருக்குது, கட் ஆஃப், ஃபைனல் டிமெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெனால்ட்டி மார்க் வந்து எதுவும் வந்து சொல்லலை, அவங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு வந்து சொல்லலை. உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து என்சிசி போனஸ் மார்க்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்சிசி கேண்டிடேட் நீங்கள் வந்து போனஸ் மார்க் இருக்குன்னு வந்து நினைக்க வேணாம், அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபை வந்து ரிஜிஸ்டர் 3 டைம்ஸ் ஆஃப் நம்பர் அப்படி வந்து வேகன்சி வந்து சிபிடி டெஸ்ட்டுக்கு, அதாவது 1:30 ரேஷியோவில் வந்து எடுப்போம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோவுக்கு வந்து 1:10 ரேஷியோவில் வந்து எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, வேகன்சியை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10% வேகன்சி வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் 30 வந்து அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் என்னென்ன அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனல் நீங்கள் இது ஒன்று சொல்லிடுங்க. நான் சொன்ன மாதிரி நியூமரிக்கல் ஆப்டிடியூட் தான் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன் இந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து ஒவ்வொன்றையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிக்கல் ஆப்டிடியூடில் வந்து அட்டென்ஷன், டீட்டெயில், டேட்டா செக்கிங், ஏன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் நாலேஜ் இருக்குங்க, அதனால் அது சம்மந்தமாகவே எரர் ஸ்பாட்டிங் அண்ட் அதர் மிஸ்செலேனியஸ் ரிலேட்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்க்ளூட் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தெரியணும். அதுக்கப்புறம் வந்து விண்டோஸு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அப்ரிசியேஷன், அப்புறம் ஷார்ட்கட்டு, எம்எஸ் ஆஃபீஸில் வந்து எம்எஸ் வேர்டு, எக்ஸல் அது சம்மந்தமாக ஷார்ட்கட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அண்டு இன்டர்னல் அண்டு மிஸ்லினியஸ் அது இதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எக்ஸாமில் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து முன்னேற மாதிரி இருக்கும். அடுத்த லெவலில் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட், அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம், ரீமெடிக்கல், இது எல்லாமே ஃபேஸ் 3ல் வந்து முடிஞ்சோம். கிட்டத்தட்ட வந்து 1, 2, 3 லெவல்லே உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடியும். ரொம்ப அலைய தேவை வேண்டியது கிடையாது. நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணிவிட்டு, நல்லா ஓட்டிட்டு, நல்லா டைப்பிங் பண்ணிட்டுனாவே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு என்னென்னா, ஸ்கில் ஸ்டெனோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஎஸ்ஏ ஸ்டெனோ, கவர்னன்ஸ் ஸ்டெனோவுக்கு வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க 10 நிமிஷம். ஒரு வேர்டு வந்து 80 per minute, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 80 வேர்டு டிக்டேட் பண்ணுவாங்க, அது எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும். டைம் வந்து 15 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்க்கு 16 மினிட். ஹிந்தி கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா அதை வந்து மொழி மாற்றம் அதை வந்து, அதாவது அந்த ஸ்டெனோ அவங்க லாங்குவேஜ் தெரியும், அதை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து என்ன, அதுக்கப்புறம் வந்து ஹவில்தார் கிளர்க்கு, ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரி அண்ட் மினிஸ்ட்ரிக்கு என்னென்னா, இங்கிலீஷ் டைப்பிங் மினிமம் ஸ்பீடு வந்து 13.5 வேர்ட் per minute கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிந்தியை நீங்கள் சப்போஸ் சூஸ் பண்ணால் 30 வேர்ட் per minute இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5 key டிசேபிள் ஈச் வேர்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் தான் வந்து அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து டைப் பண்ணணும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ணுவீங்க. அப்போ 350 வேர்டு வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து இதில் தான் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிக்கலாம், ஃபார் ஈச் மிஸ்டேக் இதே வந்து 5% ஆஃப் த மிஸ்டேக் லிமிட்டட் வந்து இது சொல்லியிருக்காங்க. அதாவது 10 வேர்டு will be subject elected total words type அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டோட்டல் வேர்டில் 10 வேர்டு வந்து மிஸ்டேக் பண்ணிக்கலாம், அதான் 350 வேர்டு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது ஸ்டெனோ இது பண்ணுறீங்களா, அவங்க வந்து பை 40 மிஸ்டேக் ஈச் 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 800 வேர்ட்ஸில் வந்து 10 மினிட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும் அட் வேர்ட் per minute அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இதை ஏற்றாப்புல வந்து மிஸ்டேக் பண்ண உங்களுக்கு வந்து, ஏன்னா டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அப்புறம் எக்ஸாம் இதெல்லாம் முடிச்சு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி இப்படின்னு 6 மந்த் டைம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லா டைப் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவோம். என்னென்ன இதெல்லாம் சப்ஜெக்ட் டாக்குமெண்ட் வெரிஃபை வந்து உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு, நான் 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து
என்னன்னா மற்றபடி இந்த டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி வந்து அண்டர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எதாவது டிபார்ட்மெண்ட் கேட்டால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிளியரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப், ஆதார், ஓடிடி, அப்புறம் ஸ்கூல் ஐடி இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போகலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி, சேம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நீங்கள் ஒரிஜினல் வச்சுருக்கீங்களா அது எல்லாமே வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வச்சு தான் மென்ஷன் ஃபிசிக்கல்லி வெரிஃபை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்து தெளிவாக வந்து ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து என்னென்ன இது கொண்டு வரணும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து மேரேஜ் ஆன விமனாக இருந்தால் ஃபோட்டோ காப்பி ஹஸ்பண்டோட இது கேட்டிருக்காங்க. இன்கேஸ் வந்து ரீமேரேஜ் விமனாக இருந்தால் அதை பற்றி கேட்டிருக்காங்க. டைவர்ஸாக இருந்தால் அதை பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அவங்க கிளியரன்ஸ் படி A to Z எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரீமெடிக்கல் போட்டாலும் போடுவாங்க. இதுக்கு வந்து ஐ விஷன் வந்து 6/6 வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டில் ரெண்டுலேயுமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டோ பொறுத்தளவில் கண்டென்ட் லொக்கேஷன் 1/2 இன்ச் வந்து எல்போ அண்ட் ஹேண்டில் வந்து சைஸ் இந்த சைஸ்லாம் இருக்குது. இதுக்கு மேலே வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தேன் 1.4 இன்ச் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் எல்போ அண்டு அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு சிபிடி அப்படின்றத வந்து அந்த டெமோ டெஸ்ட் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்எஃப் அந்த வெப்சைட்டில் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப் எக்ஸாம் அப்போ என்னென்ன எடுத்துக்கணும் லிஸ்ட் வந்து 2 ஃபோட்டோ காப்பி, அப்புறம் வேலிட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கீழே இருக்கிறாங்களா அது எல்லாம் வேணால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் த செலெக்ஷன் நான் வந்து முன்னாடி சொல்லிட்டேன், பிஏடி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் மெடிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அது எவ்வளோ குவாலிஃபை மார்க் எடுக்கலாம். மினிமம் வந்து நீங்கள் வந்து ஓபிசி அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா 45% இருக்கும். எஸ்சிஎஸ்டி இருந்தால் 40 எடுக்கணும். அதாவது 100க்கு 45 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிளே. நீங்கள் 40 கொஸ்டின் அடிக்கலாம் வேலையில், ஏன்னா நெகட்டிவ் மார்க்கில் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியல 100 கொஸ்டின் வந்து அடிச்சுட்டு வந்துடுங்க. அப்போ நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கே 45 மார்க் வந்து எடுக்கணும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 40 மார்க் நீங்கள் எடுத்தாலே குவாலிஃபை, இல்லைனா வந்து குவாலிஃபை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நெகட்டிவ் மார்க் பற்றி எதுவும் சென்டென்ஸ் எதுவும் கொடுக்கல, நான் பார்த்தேன். வேறு எதுலையும் எங்கேயும் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் கமெண்டில் வந்து பின் பண்ணுற எதுவும் மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தாரா கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துருக்காங்க. நீ மால் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணால் ஒவ்வொரு டைப்புக்கும் எத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து மால் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபைலாம் பண்ணுவாங்க. ஒரு லெஃப்ட் தம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் இது வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து எல்லா எக்ஸாம்லேயும் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கேன். அதை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோவும் போடுறேன், வித்துகள்டு அதை பற்றி வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வேலிட் இமெயில் ஐடி அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்லாம் வந்து கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அதான் உங்களுக்கு நல்லது.